தமிழ். நம்ம வந்து இன்னைக்கு மாடிஃபை டூல்ஸில் இருக்கிற செட் பை லேயர், சேஞ்ச் ஸ்பேஸ் இந்த ரெண்டு டூல்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லேயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோவும் டெஃப் பாயிண்ட்ஸும் டிஃபால்ட்டான லேயர் ஆட்டோகேட்லேயே உள்ளேயே இருக்கும். நீங்கள் ஆட்டோகேட் ஃபைல் ஓப்பன் பண்ணாலே இந்த ரெண்டு லேயரும் வந்து டிஃபால்ட்டாக உள்ளே இருக்கும். இந்த லேயர் ஒன்றுங்கிறது நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் இப்போ செக் பண்ணீங்க அப்படின்னா கலர் வந்து எல்லோவாக இருக்கும், லைன் டைப் வந்து சென்டர், லைன் வெயிட் வந்து டிஃபால்ட் 0, அதே தான் டிஃபால்ட்டு தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ டிரான்ஸ்பரன்சி 0. ஸோ நான் இதை மாதிரி வந்து ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செட் பை லேயர் எதுலெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லைனில் யூஸ் பண்ணலாம், பாலி லைனில் யூஸ் பண்ணலாம், ரிவிஷன் க்ளவுடில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேயர் 1ல் நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், லேயரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் லைன் கமாண்ட் கொடுத்து ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிடுறேன். சரியா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாலி லைன், ஒரு ரெக்டாங்கிள் வந்து பாலி லைனில் நானே க்ரியேட் பண்ணிடுறேன். அடுத்து ஒரு ரிவிஷன் க்ளவுட். சரியா? ஸோ ரிவிஷன் க்ளவுடு பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ரிவிஷன் க்ளவுடு நானே என்ன பண்ணுறேன்னா அதாவது இதை மாதிரி லைக் சென்டர் டு சென்டர் இருக்கிற மாதிரி ஒரு ரிவிஷன் க்ளவுடு வந்து நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு இப்போ சப்போஸ் நம்ம இதை மாதிரி லேயர் வச்சு போட்டதுக்கப்புறம் நம்மளோட ட்ராயிங்கில் நம்மளோட சில ரெஃபரன்ஸுக்காக சில கரெக்ஷன்ஸுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து இப்படி நேராக போய் ப்ராப்பர்ட்டிஸில் இதோட கலர்ஸாக நம்ம மாற்றலாம். எப்படி இதை மாதிரி நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இதை மாதிரி பண்ணும்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த ரெட் கலருக்கு எல்லோ கலரை நான் ரெட் கலராக மாற்றிட்டேன். அதே மாதிரி எனக்கு இந்த லைன் வந்து சென்டராக இல்லாமல் கண்டினியூஸாக இருக்கணும் இப்படின்ற மாதிரி நான் மாற்றிட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ லைனில் நம்ம மாற்றிட்டோம். அதே மாதிரி பாலி லைன்லேயும் நான் என்ன பண்ணுறேன், இதே மாதிரி ரெட் கலர் வேணும், எனக்கு லைன் டைப் வந்துட்டு கண்டினியூஸ் வேணும், லைன் வெயிட் சம்திங் நம்ம ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. லைக் இப்போ ஒரு 0.5 இதை மாதிரி நான் திக்க கூட்டுறேன், லைனோட திக்க நான் கூட்டுறேன். ஓகே, ஸோ இதை மாதிரி நம்ம கூட்டிட்டு ரிவிஷன் க்ளவுட்லேயும் அதே மாதிரி நான் வந்து இதில் வந்து ஒரு ப்ளூ கலர் இதை மாதிரி நான் செலக்ட் பண்ணிவிட்டு எப்படியோ நான் மாற்றிடுறேன், என்னோடய விருப்பத்துக்கு நான் மாற்றிடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து எப்படி செட் பை லேயர் யூஸ் பண்ணி நம்மளோட பழைய லேயருக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லேயரில் நம்மளோட எந்த லேயருக்கு வரணுமோ அந்த லேயரை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ கமாண்ட் வந்து SETB, ஸோ செட் பை லேயருங்கிறது வரும். அப்படி இல்லைனா மாடிஃபை டூல்ஸில் போயிட்டு இந்த டவுன் ஆரோ அமுக்குனீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இருக்கிற இதுதான் செட் பை லேயர். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா, நான் செட் பை லேயரை செலக்ட் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் நான் ஃபஸ்ட்டு லைனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தாச்சு இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. ஸோ அடுத்த ஆப்ஜெக்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் 2, 3. ஸோ இது 3 ஆப்ஜெக்ட்டுமே நமக்கு வந்து ஒரே லேயரில் இருந்தது, ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிட்டோம். ஸோ இப்போ 3 ஆப்ஜெக்டையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன கேட்குது அப்படின்னா சேஞ்ச் பை பிளாக் டு பை லேயர், அதாவது இது வந்து பிளாக்ல நம்மளோட ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாற்றிட்டோம் இல்லையா, கலர்ஸு அதோட டைப்ஸ் எல்லாம் நம்ம மாற்றிட்டோம். ஸோ இதை இப்போ என்ன கேட்குதுன்னா பை லேயருக்கு சேஞ்ச் பண்ணவான்னு கேட்குது. அப்போது SY கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க. இன்க்ளூடிங் பிளாக்ஸ், இன்க்ளூட் பிளாக், இதில் சப்போஸ் நம்ம இது எதையாவது பிளாக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையும் நான் சேஞ்ச் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் என்ன பண்ணுறோம், எஸ் கொடுத்துறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணமோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும். இதுதான் வந்து இந்த செட் பை லேயரோட வேலை. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதே இதுதான் எல்லாத்துக்கும், நீங்கள் லைனுக்கும் யூஸ் ஆகும், பாலி லைனுக்கும் யூஸ் ஆகும், ரிவிஷன் க்ளவுட்லேயும் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாலி லைனை வந்து இப்போ சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது அதே மாதிரி நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து நான் ஒரு ரெட் வேணாம் க்ரீனில் வைக்கிறேன். ஸோ பை லேயர் வந்துட்டு லைன் வெயிட் வந்துட்டு சம்வேர் ஏதோ ஒரு திக்கு கொஞ்சம் கூடுனதாக 0.9 அதை மாதிரி வச்சுக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி பை லேயர் வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து லைன் டைப் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா
கண்டினியூஸாக கொடுத்துக்கிறேன். ஸோ இதை மாதிரி பண்ணிவிட்டு நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஜெக்டை பிளாக் பண்ணுறேன். ஸோ பிளாக் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா ஹோலாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+C என்ட்ரு பண்ணிங்கன்னா பேஸ் பாயிண்ட் கேட்கும். பேஸ் பாயிண்ட் எங்கேயாவது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் Ctrl+Shift+V க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து பிளாக்காக வந்துடும். இது பழைய ஆப்ஜெக்ட் பாலிலைனாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பிளாக் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களால் இதை எதுவுமே என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ரெச்சோ இல்லை எதுவுமே நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஒன்று நீங்கள் பிளாக்கை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் உள்ளே எதையாவது எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பிளாக் நம்ம பண்ணதை வந்து இது வந்து பாலிலைனு, இது வந்து பிளாக். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடிஃபை டூல்ஸ் போயிட்டு செட் பை லேயர் நான் கொடுக்குறேன். ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன், இந்த ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட் என்ட்ரு கொடுத்துட்றோம். ஏன்னா நமக்கு லேயர் 1க்கு தான் வரணும் இல்லையா. சேஞ்ச் பை பிளாக் டு பை லேயர், எஸ் கொடுத்துருங்க, ஒய் கொடுத்துருங்க. இன்க்ளூட் பிளாக்ஸ், நம்ம பிளாக்கையும் மாற்றணுமான்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், நோ கொடுக்குறேன், என் கொடுத்து நோ கொடுத்துறேன். ஸோ நம்ம இப்போ பை பிளாக்ல இருந்து பை லேயருக்கு இது மாற்றிடுச்சு. ஏன்னா இது பிளாக்ல இருக்கிறதுனால இது மாற்றாமல் பழைய இதுக்கே வச்சிருக்கு. சப்போஸ் நீங்கள் இப்போ இதுக்கும் ஒய் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதையும் மாற்றிடும், இதையும் மாற்றிடும். ஸோ நம்ம அதையும் அப்படி நான் கண்ட்ரோல் அன்டூ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் செட் பை லேயர் போய் செலக்ட் பண்ணிடுறேன். ஆப்ஜெக்ட் ரெண்டையுமே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுறேன். சேஞ்ச் பை பிளாக் டு பை லேயர்னு கேட்குது, எஸ் கொடுத்துட்றேன். அதே மாதிரி பிளாக்ல இருக்கிறதையும் மாற்றணுமான்னு கேட்குது, அதுக்கும் நான் எஸ் கொடுத்துறேன். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து சேஞ்ச் ஆகிடும். அது பிளாக்ல இருந்தாலும் சேஞ்ச் ஆகும், பிளாக்ல இல்லாமல் நார்மலான பாலிலைனும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் இந்த செட் பை லேயரோட வேலை. ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செட் டு லேயர்லேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இப்போ நான் அந்த கமெண்ட் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுலேயே நீங்கள் செட் பை லேயர்லேயே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் டு சேஞ்ச் பை லேயர், அதாவது நீங்கள் கலர், லைன் டைப் எதெல்லாம் நீங்கள் வந்து டிக் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து அது மாற்றிடும். சப்போஸ் நீங்கள் இதில் எதையாவது அன்டிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதை வந்து மாற்றாது. நீங்கள் என்ன மாற்றி வச்சுருக்கிறீங்களோ அதை அப்படியே கீப்அப் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த செட்டிங்ஸ் டிஃபால்ட்டாகவே எல்லாமே செலக்ட் ஆகி இருக்கும். நீங்கள் எதுவும் தேவைனாலும் இங்கே மாற்றிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதுதான் எக்ஸ்ட்ராவாக சொன்னது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சேஞ்ச் ஸ்பேஸ். ஸோ சேஞ்ச் ஸ்பேஸ் இந்த கமாண்டோட வேலை என்ன அப்படின்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே நீங்கள் டிராயிங் ஓப்பன் பண்ணோடனே மாடல், லேஅவுட் இந்த மாதிரி ஒரு 2 டேப் இருக்கும். ஸோ இந்த மாடலில் தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த லேஅவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட பேப்பர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் A0, A1, A2, A3, A4. ஸோ இது மாதிரி நீங்கள் பேப்பர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரீஜனை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லேஅவுட்டுக்கும் மாடலுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம மாடலில் வரைகிறத நம்ம லேஅவுட்டுக்கு கொண்டு போய்க்கலாம், லேஅவுட்டில் வரைகிறத மாடலுக்கும் கொண்டு வந்துக்கலாம். இதுதான் இந்த சேஞ்ச் ஸ்பேஸ் கமாண்டோட வேலை. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் ஸ்பேஸ் கமாண்ட் வந்து என்ன அப்படின்னா CHS இதுதான் மாடலில் சேஞ்ச் ஸ்பேஸோட கமாண்டு. நீங்கள் மாடலில் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. கமாண்ட் நாட் அலோட் இன் த மாடல் டேப். நீங்கள் லேஅவுட்டில் தான் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் ஸ்பேஸ் கமாண்டை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மாடலில் நான் வந்து ஒரு லேயரை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 0 வச்சுக்கலாம். 0 லேயரை வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் விசிபிளாக இருக்கும். அதனால் நான் ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெக்டாங்கிளை இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேஅவுட்டுக்கு நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ நம்ம மாடலில் இதை வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, நம்ம இப்போ லேஅவுட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வியூ போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வியூ போர்ட்டுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வரைஞ்ச எக்ஸாக்டான அங்கே இருக்கிற ரெக்டாங்கிள் வந்து இங்கே விசிபிளாக தெரியும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து உள்ள உங்களுக்கு சப்போஸ் நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது, சரியாக வியூ ஆகலை அப்படின்னா Z என்டர் A என்டர் கொடுத்தீங்கன்னா எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் மொத்தமாக இந்த போர்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த இதை போர்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதில்
பேப்பர் பேஜ் செட்டப் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் செட்டப்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலே PAGE கொடுத்தீங்கனாலே பேஜ் செட்டப் வரும். ஸோ இதில் நீங்கள் நியூ கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது உங்களோட செட்டப் நீங்கள் எப்படினாலும் உங்களோட பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை இருக்கிற லேஅவுட்டையே நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ சப்போஸ் ட்ராயிங் டு PDF நம்ம பண்ணுறோம் அப்படின்னா A4ல் பண்ண போகிறீங்களா, A2ல் பண்ண போகிறீங்களா, நமக்கு அந்த பேப்பர் சைஸ் வரும் இல்லையா பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நான் இப்போ A2 சைஸ் கொடுக்குறேன் 594,420. ஸோ இந்த இதை கொடுத்துட்டு லேஅவுட்டு வந்து விண்டோ பிடிச்சி நம்ம எக்ஸாக்டாக எங்கே வரைக்கும் எங்கேங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி கூட இங்கே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து இந்த வியூ போர்ட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா. இப்போ நான் வந்து கமாண்ட் கொடுக்குறேன் CHS. ஸோ சேஞ்ச் ஸ்பேஸ் என்ட்ரு பண்ணிட்டேன். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண சொல்லும், ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே எங்கேனாலும் மூவ் ஆகும். இந்த வியூ போர்ட்லேருந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் மாடலில் இருக்கிற ஆப்ஜெக்டை லேஅவுட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க இல்லையா. இப்போ நீங்கள் மாடலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்காது. ஓகேவா. ஸோ நீங்கள் மாடல்லேருந்து லேஅவுட்டுக்கும் மாற்றிக்கலாம், லேஅவுட்லேருந்து மாடலுக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதே தான் லேஅவுட்டில் உள்ளே போயிட்டு CHS ஓகே என்ட்ரு கொடுங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் என்ட்ரு பண்ணுங்கள். நேராக என்ன ஆகிடும் அப்படின்னா உள்ளே வந்துடும். ஸோ இப்போ உள்ளே வந்துருச்சு, வியூ போர்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு. ஸோ இது வந்து வியூ போர்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நீங்கள் போய் மாடலில் செக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்கே இருக்குதா. ஸோ இதுதான் வந்து இந்த சேஞ்ச் ஸ்பேஸோட வேலை. ஸோ இது உங்களுக்கு இந்த லேஅவுட்டுங்கிறது என்னென்னா நம்ம ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம A0 ஷீட்டு A1 ஷீட்டு அதை மாதிரி நீங்கள் லேஅவுட்டில் இங்கே செட் பண்ணிவிட்டு இந்த வியூ போர்ட் வழியாக நீங்கள் வந்து எடுத்து இங்கே வந்து உங்களோட டிராயிங்கை வந்து அலைன் பண்ணிக்கலாம். இது எக்ஸாக்டாக ஸ்கேல் படி வைக்கணும். இது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது இதில் பண்ணுறதுக்கு. ஸோ ஆனால் உங்களோட ஆப்ஜெக்டை வந்து இங்கேருந்து அங்கேருந்து இங்கே மாற்றுறதுக்கான ஒரு கமாண்ட் தான் வந்து சேஞ்ச் ஸ்பேஸ். ஸோ இது மோஸ்ட்லி வந்து லேஅவுட்டில் மட்டும்தான் சேஞ்ச் ஸ்பேஸ் கமாண்ட் ஒர்க் அவுட் ஆகும், மாடலில் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.